பொதுவா ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம் அப்படின்னாவே நமக்கு தூக்கமே வராது. அது எவ்வளோ லேட்டா படுத்தாலும் சீக்கிரம் எந்திரிச்சு எப்படா கிளம்புவோம் அப்படிதான் இருக்கும். அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தாக்க நமக்கு முன்னாடி யாருமே தூங்கவே இல்ல போல இருக்கு. கலர் கோலம்லாம் போட்டு ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள பாதி சமையலே முடிஞ்சிருந்துச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து குடுத்தாங்க. வாங்கும்போது தயங்கி தயங்கி தான் வாங்கினேன். எப்படி தச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அன்னைக்கு நான் தான் அவங்க பிஸ்னஸ்க்கு மாடலிங் மாதிரி இருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி 2 ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு சுற்றுற ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். நிச்சயதார்த்தத்தில் என்னைக்கு வந்து கல்யாணம் வச்சுக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு வீட்டு மாமன் சீர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சாரியாக மாற்றிக்கிட்டே வந்தவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிட்டு போனாங்க எல்லாரும். அப்புறமேட்டு லாஸ்ட்டு வந்தியில் தான் போய் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட்டு பந்தினாலும் நம்ம ஸ்பெஷலுங்கிறதுனால எல்லாமே வந்து நிறையாவே வச்சாங்க, எடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணம் நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ கோயிலில் ஆகஸ்ட் 28 வச்சுக்கலாம்.